அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கை குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் சட்டத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர் சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றும் தளவாய் சுந்தரம் கேள்வி எழுப்பினார். கிட்டத்தட்ட 1586 சாங்ஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் லா காலேஜில். ஆகவே நீங்கள் இதில் கூறியிருக்கிறீர்கள் 15086 ஸ்டூடெண்ட்டு அட்மிஷன் ஆகியிருக்கா, இதில் ஏதாவது லேப்ஸ் இருக்கா என்பதை தாங்கள் தயவு செய்து கூற வேண்டும். அதேபோல் நமது சட்டக்கல்லூரி அம்பேத்கர் சட்டக்கல்லூரியிலே கிட்டத்தட்ட 3502 ஸ்டூடெண்ட்டு சேர்ந்ததாக சொல்லியிருக்கிறீர்கள். அங்கே 3500 ஸ்டூடெண்ட் சேர்ந்தாங்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதேபோல் நீங்கள் பிஜிக்கு சொல்லியிருக்கிறீர்கள், ஒரு 11 காலேஜ் எடுத்து இதில் ஒரு காலேஜுக்கு 40 வீதம், 11 காலேஜில் 40 ஸ்டூடெண்ட் படிப்பதாக நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆக தமிழ்நாட்டினுடைய மாணவருடைய வளர்ச்சி, சட்டக்கல்லூரியுடைய வளர்ச்சி தொடர்ந்து வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். 2024-25 9 நீதிமன்றங்களை நீங்கள் ஹைகோர்ட்டுடைய உத்தரவுப்படி ப்ரப்போசல் கொடுத்துருக்கிறீர்கள். அந்த அடிப்படையிலே வேக்கன்சி இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லா காலேஜுடைய செந்த சொல்லிட்டேன். ஆனால் வேக்கன்சி பேராசிரியர், துணை பேராசிரியர், ப்ரொஃபஸர்ஸ் இந்த வேக்கன்சியை கூடியவரை ஃபில் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.